மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வந்து மல்லி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்க மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம். அப்படிங்கிறப்போ எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 2 துண்டு ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சுக்கா வந்து ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான். இது பார்த்திங்கன்னா நல்லா இதோட வாசனை வந்து நல்லா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறவும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுக்கா பண்ணுறதுக்கு நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயத்து கூட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி இது கூடயே வந்து சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கைவிடாமல் 1 செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம், சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி மட்டனில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே டைரெக்டாக வந்து இந்த கடாயில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு போட்டு தான் வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு வைக்கவான்னு. உப்பு வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறது கிடையாது. அந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டி வரணும். சுக்கா பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக தான் இருக்கும், அதெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா மேலே தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா வந்து ரெடி.